ஐயா ஒரு கண்டக்டர் உத்தியோகம் கிடைக்கணும், 3 லட்சம் ரூபா. பெத்த தாயினுடைய தாலியை கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கி கொண்டு அமைச்சர்கிட்ட கொடுத்தான். வேலையும் வரல, ஒன்றும் வரல. அப்போ இவன்லாம் நாளைக்கு என்ன பண்ணுவான்? இவர் அமைச்சராக இருந்து வெளியே விட்டாச்சுன்னு சொன்னா போய் மிரட்டு வரா இல்லையா? அவர் பெரிய அறிவாளியோ சிந்திக்கக்கூடியவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. படிப்பு இடிப்பெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எனவே அவரை பொறுத்த மட்டும் நாம் வச்சது சட்டம். வருமான வரித்துறை அதிகாரிகள் என்ன பண்ணீங்க? அடிச்சிங்க. வருமான வரித்துறை யாராவது அடிப்பாங்க? பணம் எங்கெங்கே இதெல்லாம் இருக்குது என்பதெல்லாம் உள்ளே இருந்து யாராவது போட்டு கொடுத்தால்தான் வருமான வரித்துறை மற்ற துறையாலெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இவர் தம்பி மூலமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொங்கு மாவட்டத்தில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறையில் இருந்துக்கிட்டே அவரால் பண போட்டுவாடெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் அவர் கையிலே இருந்தவர் இல்லை. அதிமுகலேருந்து வந்தவருங்க. செந்தில் பாலாஜின்னு ஒன்று உங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் வருதா? என்ன பண்ணியிருப்பார்? ரெட்டை இலை சின்னத்தை பச்சை கலரில் அடித்து அதில் ஃபோக்கஸ் லைட்டை அடித்து தூக்கி இருப்பார். அருவருப்பாக இருக்கும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய இளங்கோ பிச்சாண்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த நீதிமன்ற காவல் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து அவரும் ஜாமீன் கேட்டு மனு போட்டுக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து அதை ரிஜெக்ட் செய்யப்படுது நீதிமன்றத்தால். இந்த வழக்குடைய போக்கை நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்னை பொறுத்த மட்டும் செந்தில் பாலாஜி ஒரு முடிவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படியும் நமக்கு தண்டனை கிடைக்க போகுது. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐயா கண்டக்டர் டிரைவர் போஸ்ட்டுக்கு நான் லஞ்சம் வாங்கினது உண்மை, வாங்கின அடிப்படையில் வேலை கொடுக்கல அதுவும் உண்மை, எங்களுக்குள்ள ஒரு சமரசத்துக்கு வந்துட்டோம், வாங்கின லஞ்ச பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாச்சு, கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ எப்படியும் தண்டனை வரும். இப்போவே அனுபவிச்சுட்டா இப்போ விசாரணை காலத்தில் அனுபவிக்கக்கூடிய சிறைவாச காலகட்டம் கடைசியில் கிடைக்கக்கூடிய தண்டனையில் கழிச்சிருவாங்க. எனவே இது ஒன்றும் வேஸ்ட்டாக போகாதுன்னு ஒரு நினைக்கலாம். ரெண்டாவது, இலாகா இல்லாத அமைச்சராக நீங்கள் நீடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெயில் கிடைக்காது. இன்னொன்று, உங்கள் தம்பியை நீங்கள் சரணடைய சொல்லுங்கள். ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மூணாவது, அமலாக்க பிரிவு இவர் பணம் வாங்கியதற்கான சில ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கு. இந்த மணி லாண்டரிங் சட்டத்திலலாம் எப்படின்னு சொன்னால் முற்றிலுமாக அவர் தப்பே பண்ணியிருக்க மாட்டார் என்று ஜட்ஜு நம்பினா தான் என்ன பண்ண முடியும்? பெயில் கொடுப்பாங்க. இங்கே அதுக்கெல்லாம் வழி இல்லை. எனவே அவருக்கு பெயில் கிடைக்காது. இப்போ தான் போட்டிருக்காரு, அடுத்து போடுவாருன்னா அந்த நிலைமைகளில் மாற்றம் வரணும். சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு பேர். இப்போ அன்னைக்கு ஒரு பெயில் பெட்டிஷன் போட்டேன், அது ரிஜெக்ட் ஆகி போச்சு. இன்றைக்கி இன்னொன்று போடுறேன்னு சொன்னால் அன்றைக்கும் இன்றைக்கும் இடையில் என்ன மாறுதல் நிகழ்ந்துருக்குது? ஐயா அன்னைக்கு நான் அமைச்சராக இருந்தேன், நீங்கள் பெயில் கொடுக்கல, இன்னைக்கு நான் ராஜினாமா பண்ணிட்டேன். அப்போ சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ். அன்னைக்கு என் தம்பி டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தார், இன்னைக்கு என் தம்பி சரணடைஞ்சிட்டாரு. சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்படி எதுவுமே இல்லை. எனவே இவருக்கு பெயில் கிடைக்காது. ஆனால் பொதுவாக ஒரு கைதிக்கு அந்த பெயில் வாங்கிறது அப்படின்றது ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய சூழலில் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி புறக்கணிக்கப்படறதுக்கான காரணம் அவர் அமைச்சராக இருக்கிறதுக்கான தகுதி மட்டும்தானா? ஆமாம், நிச்சயமாங்க. எவ்வளவு செல்வாக்குள்ளவருங்க. அமைச்சர் என்று சொன்னால் சாட்சியங்களை கலைத்து விடுவார். இவர் எதிர்த்து கேஸ் போட்டது யார்? டாட்டா, பிர்லா, அம்பானியா கேஸ் போட்டாங்க. சாதாரண மிடில் கிளாஸ் ஐயா ஒரு கண்டக்டர் உத்தியோகம் கிடைக்கணும், 3 லட்சம் ரூபா. பெத்த தாயினுடைய தாலியை கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கி கொண்டு அமைச்சர்கிட்ட கொடுத்தான். வேலையும் வரல, ஒன்றும் வரல. அப்போ இவன்லாம் நாளைக்கு என்ன பண்ணுவான்? இவர் அமைச்சராக இருந்து வெளியே விட்டாச்சுன்னு சொன்னால் போய் மிரட்டு வரா இல்லையா? சாட்சிகளை யாராவது துணிச்சலாக சொல்ல முடியுமா? இவர் போக வேண்டாம், இவர் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு தன்னுடைய அடியாள்களை அனுப்புவார். எனவே அமைச்சராக இருக்கிறவர் சாட்சியங்களை கலைத்து விடுவார், செல்வாக்கு மிக்கவர். எனவே பெயில் கொடுக்க முடியாது. அதான் இப்போ மற்ற எத்தனை பேர் அமைச்சர் நீங்கள் உள்ளே இருக்கணும்னு இப்போ யோசிச்சு பாருங்கள். அமைச்சர் பதவியை விட்டு விலகினா கூட பெயில் கிடைக்கும்னு நான் அந்த அர்த்தத்துலையும் நான் சொல்லலை. ஆனால் பெயில் வேண்டும் என்று சொன்னால் அதற்கான குறைந்தபட்ச நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணணுங்களே. அது ஏன் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒருவேளை 1% அமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணால் கிடைக்கும். ஆனால் அந்த 1% கூட பயன்படுத்த தவறாரு அவர். அவரை பொறுத்த மட்டும் அவர் பெரிய அறிவாளியோ சிந்திக்கக்கூடியவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. படிப்பு இடிப்பெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது.
எனவே அவரை பொறுத்த மட்டும் நாம் வச்சது சட்டம், அப்படியே இத்தனை காலமும் வாழ்ந்துட்டார். இப்போ உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், பிஎம்எல்ஏ சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய இடம், அங்கெல்லாம் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. இதுதான். ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்களாக வந்து சிறையில் இருக்காரு. ஸோ திமுக தலைமை வந்து எந்த விதமான ஒரு உதவியும் வந்து செந்தில் பாலாஜி தரப்புக்கு செய்யலைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்களா? இல்லை, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் உண்மையிலேயே வந்து அவரை இன்னும் அமைச்சராக வச்சுருக்காங்கல்ல. கட்சிக்கு 1000 கெட்ட பேர் வந்தாலும் அவர் அமைச்சர் பதவி விட்டு எடுத்துடக்கூடாது. எடுத்தால் என்ன ஆகும் நம்ம கதி? அவர் நாளைக்கு அப்ரூவ் ஆகிட்டா அதுக்காக திமுக பயப்படுறாங்க. ஆமாம், அப்போது அவரை வந்து சந்தோஷமாகவே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக அரசு அவரை அமைச்சராக வச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ நீதிமன்றம் என்ன பார்க்குது? நீதிமன்றத்தெல்லாம் நீங்கள் ஏமாற்ற முடியாது, மிரட்ட முடியாது. நான் மந்திரியாக இருப்பேன், நீ பெயில் கொடு, நீங்கள் நீதிமன்றத்தை மிரட்ட முடியுமா? அவன் நீ 500 முறை பெயில் கேட்டாலும் பெயில் கொடுக்க மாட்டான். ஆனால் சார், இப்போது ஒரு முறை வந்து விசாரணை நடத்துறதுன்றது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட 6 மாதங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு இவ்வளோ நாள் நீடிக்கிற சூழலில் இன்னுமே வந்து விசாரணை நடைபெற்று தான் இருக்கா? அப்போ இந்த வழக்கு வந்து ரொம்ப மெதுவாக தான் வந்து இடி வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பொதுமக்களிடையே எழுது சார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த வழக்கு பொறுத்த மட்டும் உச்ச நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்குது. தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்களுக்கு, அந்த கிரிமினல் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுக்கு, சென்ட்ரல்னால் மத்திய அரசு இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அந்த குற்றப்பிரிவு போலீஸுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இவர் மீதான இந்த குற்றச்சாட்டு, அதாவது கண்டக்டர் டிரைவர் உத்தியோகத்துக்கு லஞ்சம் வாங்கின அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான விசாரணையை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடித்து கொடுக்கணும். அதில் நீங்கள் ஏதாவது தில்லு முள்ளு திருகுதாளம் பண்ணிங்கன்னா நானே வந்து ஒரு கமிட்டியை போட்டு அதை நான் செய்வேன் என்று சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க? எப்படியெல்லாம் டிலேயிங் டாக்டிக்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நீதிமன்றத்துக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்க பெயிலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, பொதுவாக தவறு செய்தவர்கள் வந்து சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் இதில் இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, பயன்படுத்த முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு குற்றவாளியும் பயன்படுத்துவாங்க தான். இன்றைக்கு அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ எத்தனை பேர்கிட்ட நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்க, அதில் யாருக்கெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுக்கல? இப்போ என்ன பண்ணியிருக்கான்? அவங்களையும் வந்து இதில் வழக்கில் இன்வால்வ் பண்ணி மொத்த எண்ணிக்கையை 300 400ங்கிற அளவுக்கு கொண்டு போகும்போது அதெல்லாம் பரிசீலனை பண்ணி முடிக்கிறதுக்கு என்ன ஆகும்? டைம் ஆகும். ஆனால் நீதிமன்றத்துக்கு நல்லா தெரியும், இது இழுத்தடிக்கும் தந்திரம், டிலேயிங் டாக்டிக்ஸ். அப்போ இதை எப்படி டீல் பண்ணணுங்கிறது நீதிமன்றத்துக்கு தெரியும். அதனால் இவரை செந்தில் பாலாஜி நடந்து கொள்வது முறையற்றது. ஆனால் கடைசியில் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், கூட்டி கழித்து பார்த்தா எப்படியும் அவருக்கு ஒரு 5 ஆண்டு அல்லது 7 ஆண்டு கடுங்காவல் அல்லது 10 ஆண்டு கடுங்காவல் கிடைக்கும். இப்போது ஹரியானாவில் ஒரு முதலமைச்சர் இருந்தார், யார்? ஓம் பிரகாஷ் சௌட்டாலா. அவங்க ஐயா வந்து இந்தியாவில் துணை பிரதமராக இருந்தார், தேவிலால். இன்னும் ஒரு டீச்சர் போஸ்டிங்க்கு லஞ்சம் வாங்கினாங்க. ஒரு போஸ்டிங்க்கு 3 லட்சம். 10 வருஷம் உள்ளே இருக்கான். அப்பனும் மகனும் சில ஐஏஎஸ் ஆஃபீஸரும் உள்ளே இருக்கான். ஓம் பிரகாஷ் சௌத்தாலா, அவருடைய பையன் அஜய் சௌத்தாலா, இதுக்கு துணை போன ஐஏஎஸ் முட்டாள்கள் எல்லாம் இன்றைக்கி ஜெயிலில் கம்பி பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அதே மாதிரிக்கு நிலைமைகள் வரும். அப்படி வருகிற போது பின்னால் கிடைக்கக்கூடிய தண்டனை இப்போவே நம்ம அனுபவிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி. ஆனால் சார், இப்போ இந்த வழக்கு வந்து அவர் அதுலேருந்து வெளியில் வர்றதை விடவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அந்த பெயிலுன்ற விஷயத்த மட்டுமே அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இந்த வழக்குலேருந்து நான் நிரபராதின்னு சொல்லி தப்பிக்கலாம்ல, ஏன் வந்து இதில் வந்து அதிகமாக அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க, பெயில் கிடைக்கணும் அப்படின்றதுலேயே? பெயில் கிடைச்சா தான் அவரால் வந்து மினிமமாக எக்ஸிஸ்ட் ஆக முடியும், ஜீவிக்க முடியும். எனவே பெயிலுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பெயிலுக்கு முயற்சி பண்ணும்போது நீ உன் தம்பியை வந்து சரணடைய சொல்லணும்ல. நான் அது எதையும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஐக்யூ கம்மி, நான் அமைச்சர் பதவியில் நீடிப்பேன், இலாகா இல்லாத அமைச்சராக இருப்பேன், நீங்கள் எனக்கு பெயில் கொடுக்கணும் என்று சொன்னால். அது மட்டும் இல்லை, வருமான வரித்துறை அதிகாரிகள் என்ன பண்ணீங்க? அடிச்சிங்க. வருமான வரித்துறை யாராவது அடிப்பானா? ஏன்னா அவன் உங்களை கைது பண்ண மாட்டான். இப்போ சிபிஐ கைது பண்ணுவான், அமலாக்க பிரிவு கைது பண்ணுவான், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கமிஷனர் வந்து உங்களை கைது பண்ணுவானா? இல்லை. எப்போ எவ்வளவு வருமானம், இப்போ இவ்வளோ இருக்கப்பா, இதுக்கு டேக்ஸ் கட்டலும் ஃபைனை போட்டு போவான். கேவலம் ஃபைன் போடக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அந்த அதிகாரிகளை போட்டு நீங்கள் அடிச்சிங்க. இப்போ அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அடித்த ஒருத்தனை பேரும் நாளைக்கு 3 ஆண்டு கடுங்காவல் 5 ஆண்டு கடுங்காவல் உள்ளுக்கு கம்பி எண்ண போகிறான். அப்போது நீங்கள் ஒரு யதார்த்த நிலைமைக்கு வாங்க. ரிகன்சிலியேஷன் டு த ரியாலிட்டிஸ்னு சொல்கிறது. அப்படி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்களே அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க,
தம்பியை கூப்பிட்டு சரணடைய சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பெயில் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க, சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் கிடைக்கலாம், எல்லாம் ஒன்றும் கேரண்டிலாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திமுகவினுடைய முக்கியமான ஒரு மணி பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த திமுக அவர்களுடைய செலவுகள் பார்க்கறது வந்து செந்தில் பாலாஜி ஜெயிலேருந்தே பார்ப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், நிச்சயமா. ஏன்னா அதுதான் தம்பி வெளியில் இருக்காரு. மொத்த பணம் எங்கெங்கே இதெல்லாம் இருக்குது என்பதெல்லாம் உள்ளே இருந்து யாராவது போட்டு கொடுத்தால்தான் வருமான வரித்துறை மற்ற துறையாலெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த அடிப்படையில் பார்க்குற போது இவர் தம்பி மூலமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நாளைக்கு இவருக்கு 4 தொகுதி பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த கொங்கு மாவட்டத்தில். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறையில் இருந்துக்கிட்டே அவரால் பணப்பட்டுவாடெல்லாம் பண்ண முடியும். இப்போ அதெல்லாம் அவர் கைதே இருந்தவர் இல்லை. எனவே செந்தில் பாலாஜியினுடைய திறமையை நான் ஒரு நாளும் குறைத்து மதிப்பிட மாட்டேன். ஆனால் தண்டனை கிடைப்பும் அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஆனால் சார், திமுக தரப்புலேருந்து இன்னமுமே வந்து செந்தில் பாலாஜிக்கு சரியான உதவிகள் போகப்படலை அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியே வந்து நிறைய அதிருப்தியில் இருக்கிறதா வந்து செய்திகள் வருது. அப்படி பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பக்கபலமாக நின்று பலத்தை செலவு பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் நினச்சா பண்ணலாம், இல்லைன்னா பண்ணாமல் விடுவார். ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து பாரம்பரிய திமுகலாம் கிடையாது. துரைமுருகனை மாதிரி, பொன்முடியை மாதிரி. பொன்முடி வந்து தீக்கால இருந்து, அதாவது தந்தை பெரியார் அதிலிருந்து வந்தவர். இவர் அண்ணா திமுகலேருந்து வந்தவருங்க. செந்தில் பாலாஜின்னு ஒன்று உங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் வருதா? என்ன பண்ணியிருப்பார்? ரெட்டை இலை சின்னத்தை பச்சை கலரில் அடித்து அதில் ஃபோக்கஸ் லைட்டை அடித்து தூக்கி இருப்பார். அருவருப்பாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நபர் திமுகவுக்கு அதை செய்வார் இதை செய்வார்னா எல்லாம் ஆதாயம் கருதி செய்வது. குவிட் ப்ரோ கியூ அக்ரிமெண்ட். நீ எனக்கு இதை செய், நான் உனக்கு அதை செய்கிறேன், நீ எனக்கு இதை செய், நான் உனக்கு அதை செய்கிறேன் என்கிற அடிப்படையிலானே தவிர அங்கெல்லாம் கொள்கை, கோட்பாடு, லட்சியம் எல்லாம் ஒன்றுக்கும் அதெல்லாம் இடமே கிடையாது. இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து பெயில் மறுக்கப்படுற சூழலில் பேசாமல் அப்ரூவல் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான காலம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முடிவு எடுப்பதற்கான ப்ராபபிலிட்டி அக்கார்டிங் டு தீரிய ப்ராபபிலிட்டி அது வந்து கணிசமாக இருக்குது. எனவே அப்ரூவராக மாறினால்தான் இனிமேல் நம்ம பிழைக்க முடியும் என்கிற நிலைமை அவருக்கு வந்து விட்டதுன்னு அவருக்கு புரியும் போது அவர் என்ன பண்ணுவார்? அதையும் செய்ய தயங்க மாட்டார். நிச்சயம் சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் நம்பிக்கை மிக்க நன்றி சார். வணக்கம்.